ஹலோ கைஸ், இன்னைக்கு பிக் பாஸ்ல கானா பாலா அவரோட ஸ்டோரியை வந்து இன்னைக்கு சொன்னாருங்க. அவரோட ஸ்டோரி வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஸ்டோரியாக வந்து கன்வே பண்ணாப்புல. நமக்கும் அது கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எமோஷ்னலாக தான் ஃபீல் ஆச்சு. அப்படி என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் சின்ன வயசுலேருந்தே வந்து டெத்தில் போய் ஆடுறது, டெத்தில் போய் பாடுறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏன்ப்பா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டாலும், அவருக்கு அது மேலே உள்ள ஆர்வத்தினால அவர் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்காரு. அது மூலமாக அவர் சம்பாதிக்கவும் செய்கிறாரு. அந்த சம்பாரித்த காசு எல்லாமே சேர்த்து வைக்காமல் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த காசை வந்து ஃபுல்லாகவே செலவு பண்ணிகிட்டே சுற்றிட்டு இருக்காப்புல. ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மா வந்து ஒரு 81 வயசில் வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, அவங்க அம்மா வந்து அவங்க கல்யாணத்தை பார்த்துட்டாங்க, அவங்களோட பசங்களை பார்த்துட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் இருக்கார். அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபு, அவங்க குழந்தைங்க, அவங்க ஒய்ஃப் வந்து அவர் ரொம்ப சித்திரவதை பண்ணுவார், ரொம்ப சண்டை போடுவாராம். அதுக்கப்புறம் ஒய்ஃப் சின்ன சின்ன ஆசையும் அவர் நிறைவேற்றாமல் அவங்க தீபாவளி கொண்டாடணும்னு சொல்லுவாங்க, அப்புறம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் வந்து ரொம்ப கோவப்பட்டு அது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாராம். ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து கானா வினோத்தை புரிஞ்சுக்கிட்டு கானா வினோத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி இப்போ வந்து ஒரு நல்ல மனிதராக, முன்னே இருந்ததுக்கு இப்போ வந்து நல்ல மனிதராக அவங்க ஒய்ஃப் வந்து மாற்றிருக்கிறதா அவர் வந்து சொல்கிறாங்க. என்னோட இன்னொரு அம்மா, என்னோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி அவங்க கன்வே பண்ணி ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. இன்னும் என்ன சொன்னார்னா, அவங்க ஒய்ஃபுக்கு வந்து பாட பிடிக்கும், எழுத பிடிக்கும், டைரக்டிங் பண்ண பிடிக்கும், கதை எழுத பிடிக்கும், இந்த மாதிரி சொன்னார். என் ஒய்ஃபுக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு ஆசை, அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எமோஷ்னலான ஒரு நோட்டோட முடிச்சிருந்தார். கானா வினோத்தோட ஸ்டோரி வந்து உண்மையாலுமே ஒரு எமோஷ்னலான ஒரு ஸ்டோரி தான் இருந்துச்சு. இந்த பிக் பாஸில் அவர் வந்து எல்லார் மனதையும் கவர்ந்துட்டாருன்னு தான் சொல்லணும். அதுக்கு முக்கிய ரீசன் அவரோட பாடல்கள் மூலமாக அவர் கன்வே பண்ணுறதா இருக்கட்டும், அவரோட காமெடி சென்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. பிக் பாஸ் முடிஞ்சு வெளியே போனதுக்கப்புறம் காமெடினா அவரை வந்து ஏகப்பட்ட ரோலில் ஃபிட் பண்ணி அவரை பண்ண வைக்கலான்றது என்னோட ஒரு விருப்பம். அதே மாதிரி கவுண்டமணி செந்தில் மாதிரி திவாகர் அண்ட் வினோத் இவங்க 2 பேத்தோட காம்போல லைட்டாக படத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி கிளிக் ஆச்சுன்னா அது ஒரு செம காம்போவாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். முகேஷ், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு கானா வினோத்தை பிடிக்குமா பிடிக்காதுன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.